பிரைஸ் த லார்ட். கடைசி வீடியோவில் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை மாற்றினாரா இல்லையாங்கிறத பார்த்தோம். அதில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் கடைசி வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே மத்திய ஆகாயத்தில் பறக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் எல்லாருமே பேருக்கு நாங்கள் கிறிஸ்தவன்னு சொல்லிப்போம், அவருடைய வசனங்களை நாங்கள் வாசிப்போம், ஆனால் அதில் எதுலேயுமே நாங்கள் நடக்க மாட்டோம்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது உங்களுக்குள்ளது இல்லை. இதை கேட்கும்போது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோபம் வரும். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொன்னார். இதை நீங்கள் கேட்கும்போது தவறுதலாக ஏதாவது வார்த்தைகளை நீங்கள் விட வாய்ப்பு இருக்குது. அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்துல நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதனுடைய வழியில் நடக்க நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். நான் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ காசுக்காகவோ மற்றவங்க கிட்ட எனக்கு நிறைய தெரியுங்கிறத காட்டிக்கிறதுக்காகவோ இல்லை. நமக்கு புரியாத விஷயங்கள் இல்லை நமக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கிட்டு அதன் வழியில் நடக்க ஆரம்பிக்கிறதுக்காக மட்டும்தான். அதை விட்டுட்டு உலக காரியங்களை யோசித்து உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கும் நாம் நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை குறித்து தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாட்சியை குறித்து பார்க்கலாம். ஒரு மனுஷன் இயேசு கிட்ட போய், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன பண்ணணும்னு கேட்டான். நித்திய ஜீவனுங்கிறது நித்திய ராஜ்யத்தை குறிக்குது. அதுக்கு இயேசு கற்பனைகளை கை கொள்ளணும் சொன்னார். ஒரு மனுஷன் நியாய பிரமாணத்தை கை கொண்டான் அப்படின்னா கண்டிப்பா நியாய தீர்ப்புல அவனுடைய ஆத்மா நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும். நித்திய ராஜ்யங்கிறது பரலோகம் இல்லை. ஏன்னா பிதா பரலோகத்தை வாக்குத்தத்தம் பண்ணலை. நாம நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணும்போது நம்மளால நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும். இதை நான் சொல்லலை, இயேசு கிறிஸ்து சொன்னாரு. நான் சொன்னேன்னு நினைச்சிட போறீங்க. நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி நடக்கிறதுனா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம உலக ஆசீர்வாதங்களோடையும் குடும்பத்தோடையும் ஆஸ்திகளோடையும் சந்தோஷமா வாழலாம். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி நடந்து நம்மளால முடிஞ்ச நன்மைகளை மற்றவங்களுக்கு செஞ்சாலே போதும். கண்டிப்பா நித்திய ராஜ்யத்துல நமக்கு ஒரு பங்கை தருவாரு. நித்திய ராஜ்யத்துக்கு போறதுக்கு என்ன வழின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த வழியை தான் சொன்னாரு. நியாய பிரமாணத்தை கை கொள்ளுன்னு சொன்னாரு. இதுதான் வழி. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்தையே வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போனாரு. இப்போ பரலோகத்துக்கு போறதுக்கும் நித்திய ராஜ்யத்துக்கு போறதுக்கும் நடுவில் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக நான் குட்டியா ஒரு கதை சொல்றேன். இந்த கதையை கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கே புரியும். நித்திய ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஒரு பையன் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சா போதும்னு வச்சுப்போம். அப்படிங்கிறது நியாயப்பிரமாணத்தை மட்டும் கற்றுக்கிட்டு அதன் வழியில் நடந்து மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சால் போதும். அப்போது பரலோகம் அப்படிங்கிறது ஒரு பையன் இன்ஜினியரிங் படிக்கிறதுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த இன்ஜினியரிங் படிக்கிறவன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறவனை விட அதிகமாக படிக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஒருத்தன் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ஒருத்தன் 10ஆம் கிளாஸ் படித்து பாஸ் ஆகாமல் கண்டிப்பாக அவனால் இன்ஜினியரிங்குள்ளே போக முடியாது. அதே மாதிரி தான் நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய கட்டளைகளை கற்றுக்கிட்டு நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு தகுதியாகாத யாரும் பரலோக ராஜ்யத்தை பற்றி யோசிக்கவே கூடாது. ஏன்னா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகாமல் இன்ஜினியரிங் பாஸ் ஆகவே முடியாது. இயேசு கிறிஸ்து கிட்ட நான் நித்திய ராஜ்யத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நியாய பிரமாணத்தை கை கொள்ள சொன்னாரு. நியாய பிரமாணத்தை கை கொண்டா மட்டும் போதாது, அது நித்திய ராஜ்யத்துக்கு போதும். அதாவது ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் பாஸ் ஆகுறதுக்கு போதும். ஆனா நீ இன்ஜினியரிங் பாஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு மேல நிறைய காரியங்கள் இருக்கு. அவருக்கானதை அவருக்கு கொடுக்கணும். நீ மற்றவங்களுக்கு செய்யும் போது 30 60 நீ கனி கொடுக்கணும். ஒரு நாள் அவர் உன்னை சந்திக்கும் போது நீ அவருக்கு செஞ்சிருக்கணும். இப்படி நிறைய காரியங்களை அவர் உன்கிட்ட எதிர்பார்ப்பாரு. எதிர்பார்க்கறது மட்டும் கிடையாது, அவர் உன்னை நடத்தணும். அவர் உன்னை முன் குறிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா உனக்கு அதை கத்தும் கொடுப்பாரு. பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம மனுஷனால ஆயத்தமாகி போகவே முடியாது. அவர் முன் குறிச்சிருந்தாருன்னா அவர் உன்னை நடத்தி பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. மனுஷ அறிவுக்கெல்லாம் பரலோகங்கிறது எட்டாத உயரமா இருக்கு. மற்ற ஊழியக்காரங்க சொல்ற மாதிரி நீங்க ஜெபம் பண்ணுங்க, வல்லமையா இருங்க, அப்போ உங்களால பரலோகத்துக்கு போக முடியும் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா என்னோட வாழ்க்கையில ரீசெண்டா நான் ஒரு விஷயத்த ஒண்ணு பார்த்தேன். ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுல ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு கண்ணை மூடிட்டு துள்ளிட்டே நிக்கிறாங்க. எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எதுவும் உடம்புக்கு முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது அவங்க கண்ணை மூடிட்டு துள்ளிட்டே இல்லை, அவங்க ஆவியில பறந்துட்டு இருக்காங்களாம்.
ஸோ எனக்கு அதுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது இதெல்லாம் எதுக்கு, அவர் சொன்னதை செய்யாம இதெல்லாம் செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னொரு காரியத்தை சொல்றேன். நான் ஒரு நாள் ரோட்ல போகும்போது ஒரு கார் ஒன்று பஞ்சர் ஆகி நிக்குது. அப்படி நிற்கும் போது அதுக்கு முன்னாடியே இன்னொரு கார் நிக்குது. அப்போ அவங்க கிட்ட போயிட்டு கேட்டாங்களாம், என்னுடைய வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, ஸோ எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ல இருந்த குடும்பம் யாரு அப்படின்னா ஒரு பெந்தேகோஸ்த் குடும்பம். ஸோ ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கக்கூடிய ஒரு பெந்தேகோஸ்த் குடும்பம். அப்படி இருக்கக்கூடிய குடும்பத்துல இவங்க போயிட்டு கேட்கறாங்க. பட் இது ஒரு ஹிந்து ஃபேமிலின்னு வச்சுக்கோமே, ஒரு இந்து ஃபேமிலி தான் இவங்க போயிட்டு அவங்க கிட்ட எங்களுக்கு வந்து எங்க வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, ஸோ உங்ககிட்ட ஜாக்கி இருந்துன்னா தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்தவ குடும்பம் சொல்லிட்டாங்க. குடும்பம்னு சொல்ல முடியாது, கிறிஸ்தவ ஒரு ஊழியக்காரங்க வந்து சொல்லிட்டாங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அடுத்த வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனுஷத்தன்மை கூட இல்லாத இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்க? வெள்ளையும் போட்டுட்டு நாங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறோம்னு சொல்றவங்க குடும்பத்தோட போகக்கூடிய ஒருத்தவங்க ரோட்ல ஒரு பிரச்சனையில நிக்கும் போது அதுக்கு கூட செய்யாதவங்களுக்கு ஆண்டவர் செய்வார்னு நினைக்கிறீங்க? அந்த மனுஷனை படைச்சதும் தேவனாகிய கர்த்தர் தான். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட பதிலளிக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். அதெல்லாம் அவங்களுக்கு மறந்துடுச்சு. நாங்க வெள்ளை ட்ரெஸ் உடுத்திருந்தா நாங்கெல்லாம் பரிசுத்தவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எல்லாம் வந்துடுச்சு. ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆண்டவருடைய கண்ணுக்கு ஒன்னும் மறைவானது இல்ல. அப்ப ஏன் அவங்களெல்லாம் அவர் விட்டுருக்காரு அப்படின்னா அதெல்லாம் சாரம் இல்லாத உப்பு. அதனால எந்த பிரயோஜனமும் வராது. மனுஷர் மத்தியில அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர ஆண்டவர் கிட்ட அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன், தெளிவா கேளு. ஆண்டவர் உன்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா அவர் உன்கிட்ட வந்து சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டாரு. ஆண்டவர் உன்கிட்ட உதவிக்குன்னு ஒருத்தவங்களை அனுப்பும் போது நீ அவங்களுக்கு உதவி செய்யாம அவர் எனக்கு சொப்பனம் காட்டினா நான் உதவி செய்வேன், அவர் என்கிட்ட பேசினா நான் உதவி செய்வேன் காத்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பா ஆண்டவர் உனக்கான அங்கீகாரத்தை தர மாட்டாரு. இந்த மனுஷர் முன்னாடி நீ செல்வந்தனா இருக்கலாம், இல்ல எவ்வளவு பெரிய இடத்துல வேணா இருக்கலாம், ஆனா அந்த அங்கீகாரம் மனுஷன் தந்தது மட்டும்தான். ஒரு நாள் நீ ஆண்டவர் கிட்ட போய் நிற்கும் போது அவன் என்னோட பிள்ளைன்னு அவர் சொல்லணுமா இருந்தா அவர் உன்கிட்ட எதிர்பார்த்த காரியத்தை நீ செஞ்சிருக்கணும். ஆண்டவருடைய ஒரு இயல்பை தெரிஞ்சுக்கோ. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யாதன்னு சொல்லும் போது நம்ம அந்த காரியத்தை குறித்து திரும்ப திரும்ப கேட்கும் போது செய்யின்னு விட்டுருவாரு. ஒரு ராஜாவை போயிட்டு வெட்டி போடுன்னு சொல்லுவாரு. வெட்டி போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உன் பின்னாடி கண்ணி வச்சிருந்தேன் உனக்கு தெரியலையான்னு கேட்பாரு. இதுதான் நம்ம ஆண்டவருடைய இயல்பு. மறுபடியும் நாம நம்மளுடைய கான்செப்டுக்குள்ள போலாம். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மாற்றினாரா இல்லையா? அவரு மாத்தல. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போறதுக்கான வழியை சொல்றதுக்காக வந்தாரு. இயேசு கிறிஸ்துவோடைய வழி என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். தீமையோட எதிர்த்து நிற்க கூடாது, ஸ்திரீயை இச்சையோடு பார்க்க கூடாது, சகோதரனை பார்த்து நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ள கூடாது, வேசித்தனம் முகாந்திரம் இல்லாமல் தள்ளுகை சீட்டை கொடுக்க கூடாது, பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க கூடாது, தனக்கு ஆஸ்தி இருந்தால் அதை விற்று பிச்சை கொடுக்க வேண்டும், பிச்சை எடுக்க கூடாது, கடன் வாங்க கூடாது, பிள்ளையாவது பெற்றோரையாவது கிறிஸ்துவிலும் அதிகமாய் நேசிக்க கூடாது. இதெல்லாமே இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போறதுக்காக வந்து சொல்லிட்டு போன வழி. இதெல்லாம் செய்யும் போது உங்க தோல்ல சிலுவை தானா வந்துரும். சிலுவையை சுமக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியா இருக்காது. இன்னும் இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க நாங்க அனுதினமும் அவருடைய சிலுவையை சுமக்கிறோம்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சிலுவையை சுமக்குறாங்க? அவங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்காக காணிக்கை கேட்பாங்க, கேட்டா நாங்க அனுதினமும் சிலுவை சுமக்கிறோம்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மண்ணான மனுஷனாகிய நாம பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு வழியை சொல்லிட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க யாராவது ஒருத்தர் அதை பத்தி பேசுறாங்களான்னு கேட்டா என்னோட காது கேட்க யாருமே பேசி நான் பார்க்கல. இன்னைக்கு பரலோகத்துக்கு போறதுக்கான வழி என்னவா மாறிடுச்சுன்னா சபைக்கு கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை டைமுக்கு வரணும், கரெக்டா ஜெபம் பண்ணணும், காலையில குடும்ப ஜெபம் பண்ணணும், நைட்டு குடும்ப ஜெபம் பண்ணணும், சபையில இருக்கவங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்படி நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போயிடலாம். இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன, நீங்க பண்றது என்ன? இதெல்லாம் பண்ணிட்டு அவர் எனக்கு பரலோகம் தருவாரு, அப்படி இல்லைன்னா மனுஷன் பேசுற மாதிரி பறக்க போறோம் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? ஒரு காலம் உன்னை அறியவில்லைன்னு தான் சொல்லுவாரு. அவரு சொன்னதை ஏதாவது ஒன்ன ஃபாலோ பண்ணிட்டு நான் நீர் சொன்னதை ஃபாலோ பண்ணேன், அதனால நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். பரலோகத்துக்கு போறதுக்கு எந்த ஒரு மனுஷகிட்டையும் போய் நீ எவ்வளோ காணிக்க கொடுத்தாலும் என்ன ஜெபம் பண்ணாலும் அப்படியெல்லாம் போகவே முடியாது. இயேசு கிறிஸ்து இருந்த காலங்கள்லயும் சபைகள் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா ஒரு சபையை முழுசா கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் ஒரு சபையில போய் பிரசங்கம் பண்ணிருக்கலாம், மனுஷங்களை திருப்பி இருக்கலாம். ஆனா அவர் அதை பண்ணல. ஒரு விஷயத்த தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன வழியில நடக்காம அவருடைய வார்த்தையை கேட்காம எவனும் பரலோகத்துக்குள்ள போக முடியும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்?
இயேசு கிறிஸ்துடைய வழியில நடக்கிறது சிலுவையை சுமக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். சோ அது விசுவாசத்தின் அடையாளம். இந்த உலகத்தின் அதிபதி ஒரு நாள் நம்ம கிட்ட வந்து கேட்கும்போது அவனுடையது ஒன்றும் என்னிடத்துல இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவன் மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பான். கடைசியில நம்ம போட்டிருக்க துணி மட்டும்தான் நமக்கு மிச்சமா இருக்கும். இதுதான் பரலோகத்துக்கு போறதுக்கான வழி. இயேசு கிறிஸ்து சொன்னது மட்டும்தான் பரலோகத்துக்கு போறதுக்கான வழி. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இத கடினமான உபதேசம்னு சொன்னாங்க. பொருளாசக்காரங்க இயேசுவை பார்த்து பரியாசம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கான வழிய ஜனங்கள் கிட்ட சொல்லும் போது அது கடினமான உபதேசம்னு ஜனங்கள் சொல்றாங்களா இருந்தா அது கடினமா தானே இருந்திருக்கும். இன்னைக்கு பரலோகத்துக்கு போறதுக்கான வழின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க சொல்ற வழி சுலபமா இருக்கலாம். நீங்க சபைக்கு கரெக்டா வாங்க, கரெக்டா காணிக்க கொடுங்க, டெய்லி ஜோம் பண்ணுங்க, நீங்க பரலோகத்துக்கு போறதுன்னு சொல்றது ஈஸியான வழி தானே. ஆனா இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போறதுக்காக சொன்ன வழி அவ்வளவு சுலபமா இருக்காது. அது கடினமான உபதேசமா தான் இருக்கும். நான் இந்த வழிய நான் ஒரு தீர்க்கதரிசி கிட்ட போய் கேட்டேன். அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார்னா, இந்த வழி சரிதான், என்கிட்ட நான் போட்டிருக்க துணியை தவிர எதுவுமே இல்லைன்னு சொன்னாரு. என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய கார் எல்லாமே என்னுடைய மனைவியின் பேர்ல தான் இருக்கு. கிறிஸ்துவுடைய வருகைக்கு நான் ரெடியா இருக்கேன்னு சொன்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், இன்னைக்கு உங்களுடைய மனைவி இறந்து போனா இதெல்லாம் யாருடையதாகும் கேட்டேன். ஏன்னா அவருடைய மனைவி பேர்ல எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டு அவரு சுத்தமா இருக்காராம். அவர் ஆண்டவர்கிட்ட போறதுக்கு அவரு சுத்தமா இருக்காராம், எல்லாம் அவருடைய மனைவி பேர்ல இருக்கான். அப்ப நான் அவர்கிட்ட கேட்கும் போது அவர்கிட்ட பதிலே இல்லை. இந்த மாதிரி தந்திரமான மனுஷங்க கூட இருக்காங்க. ஒருத்தங்க பரலோகத்துக்கு பிரவேசிக்கணுமா இருந்தா அது அவ்வளவு ஈஸியா இருக்காது. உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நித்திய ராஜ்யமா பரலோக ராஜ்யமாங்கிறது. நீங்க ஒரு விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மனுஷங்க சொல்றத கேட்டு அதின் வழியில நடந்து உங்களால பரலோகத்துக்கு போகவே முடியாது. வேதத்துல இருக்கக்கூடிய வசனத்துல தான் நான் சொல்றேன். நீங்க எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும், எத்தனை ஆவிகளை துரத்தினாலும், நாங்க எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் ஒரு காலம் உன்னை அறியவில்லைன்னு தான் சொல்லுவாரு. பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்துவோடைய வசனங்கள் மட்டும்தான். இதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாராலையும் பரலோகத்துக்கு போக முடியாது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களால மட்டும்தான் போக முடியும். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தனக்குண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வர கடவன்னு சொன்னாரு. இதை இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனாரு. பின்னாடி வந்த ஊழியக்காரங்க எல்லாம் சொல்லல, இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தை இது. இதை பண்றது எல்லாராலையும் முடியாது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களால மட்டும்தான் முடியும். அவர் உங்களை தெரிந்து கொள்ளலன்னா இயேசுவின் மேல இருக்கக்கூடிய அன்பினால நீங்க எல்லாத்தையும் கொடுத்தாலும் அது எல்லாமே அசட்டை பண்ணப்படும். நீங்க கடைசியில தோற்று போவீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் தனக்குண்டான எல்லாத்தையும் கொடுத்துட்டு தோற்று போயிருக்காங்க. அவர் உங்களை முன்குறிச்சிருந்தாருன்னா அதுக்கப்புறமா அவர் உங்களை கைப்பிடிச்சு நடத்துவாரு. பரலோகத்தை பத்தி இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை பேசியிருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை பத்தி சொல்றேன். ஏன்னா பரலோகத்தை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, தெரியாததை பத்தியும் பேசுவாங்க. ஸோ நான் ஒரு வசனத்தை சொல்றேன், கேளுங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னா அது அப்படிதான், அது மாறாது. வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகலாம், அவருடைய வார்த்தையில ஒன்றும் மாறாது. அடுத்து நான் உங்களுக்கு இன்னைக்கு பரலோகத்தை பத்தி நிறைய சொன்னேன்ல, அதுக்கு கீழே ஒன்று இருக்கு, அதையும் கேளுங்க. ஆகையால் இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறு தொண்டாகிலும் மீறி அவ்வீதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் எவனோ பரலோகத்தில் பெரியவன் எனப்படுவான். இந்த வசனம் வேதத்துல தான் இருக்கு. வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மத்தேயுல இருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான், மனுஷன் சொன்ன வார்த்தை இல்ல. வேதத்துல இருக்கக்கூடியத ஒருத்தன் தவறா போதிச்சான் அப்படின்னா அவனுடைய முடிவு இதுலயே இருக்கு. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன், மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு அப்படின்ட்டு. அதனால மத்த மனுஷருக்கு ஒரு காரியத்தை போதிக்கிறதுக்கு முன்னாடி அதன் வழியில நடந்துட்டு தாராளமா மற்ற மனுஷருக்கு சொல்லுங்க. நான் வேதத்துல ஒன்ன வாசிச்சேன், இல்ல பைபிள் காலேஜில் போய் படித்தேன், அதனால நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு பண்ணீங்கன்னா உங்கள் ஆத்மாவை நீங்களே கெடுத்து போட்டுக்காதீங்க. நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், ஒருத்தன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய வழியை ஃபாலோ பண்ணணும். அது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அந்த வழியை ஃபாலோ பண்ணும்போது அவர் தேர்ந்தெடுத்திருந்தா மட்டும்தான் நம்மளால நடக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஒரு மனுஷன் எப்படி முன்குறிக்கப்படுறான்? அவனுடைய கிரியைகள்னால.
முந்தின கிரியைகள்னால. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. ஒரு காலத்துல அவங்க பாவியா இருந்தாங்க, இன்னைக்கு பரிசுத்தவானா மாறிட்டாங்க, அதனால அவங்க பரலோகத்துக்கு போயிருவாங்களான்னு கேட்டா அதெல்லாம் போக மாட்டாங்க. அவங்களுடைய முந்தின கிரியைகளை அவர் மறக்க மாட்டாரு. அவர் உங்களை முன்குறிக்காம அவருடைய வழியில நடக்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க தோற்று போவீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். இதைதான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, ஒரு மனுஷன் ஒரு கோபுரத்தை கட்ட துவங்கி அதை கட்டி முடிக்க திராணி இல்லாமல் போனால் எல்லோரும் அவனை பரியாசம் செய்வார்கள், அதனால் முன்பு உட்கார்ந்து கணக்கு பார்க்க கடவுள்னு சொன்னாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படிங்கிறத நம்ம முன்னாடி யோசிக்கணும். அப்படி இல்லைன்னா நித்திய ராஜ்யத்துக்காவது போக முடியுமாங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்மளால முடியாத ஒரு விஷயத்துக்கு பிரயாசப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து இன்னொரு உதாரணத்தையும் சொன்னாரு. ஒரு ராஜா தன்னை விட பெரிய சேனையோட யுத்தத்துக்கு வரும்போது தன்னால ஜெயிக்க முடியுமான்னு ஆலோசனை பண்ணி பார்க்கணும். தன்னால ஜெயிக்க முடியலைன்னா அவன் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை கேட்டுக்கொள்வானேன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டு போனாரு. இயேசு சொன்ன வழியில நடந்து பரலோகத்துக்கு போக முடியுமா, இல்லைனா நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நித்திய ராஜ்யத்துக்கு போக போறோமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போறதுக்காக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போன வழி. இன்னும் இதுல நிறைய பாகங்கள் இருக்கு. இந்த காரியங்களை நீங்க கேட்கும் போது அவர் உங்களை முன்குறிச்சிருந்தாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய வழியில நடக்க அவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. அவர் உங்களை நடத்தாம, அவர் உங்களை கைப்பிடிச்சு கொண்டு போகாம கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவோடைய வழியில நடக்கிறது மனுஷனால கூடாத காரியம். கடைசியா ஒரு தடவை கூட சொல்றேன், நியாய பிரமாணங்கள் இருக்கக்கூடிய நீதி நியாயங்களை கத்துக்கிட்டு அதன் வழியில நடக்க ஆரம்பிங்க. வெறும் ஜெபம் மட்டும் ஒரு மனுஷனை தூக்காது. நீங்க நெருக்கப்படுறோம்னு எத்தனை தடவை போய் உங்க ஊழியக்காரங்க கிட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணாலும் அது உங்களை காப்பாத்தாது. அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும், அவ்வளோதான். அதை தவிர நீங்க என்னதான் காணிக்க கொடுத்து எத்தனை நாள் தான் உபவாசம் இருந்து நீங்க என்னதான் ஒத்த காலில் நின்னாலும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்ல. அதனால நியாய பிரமாணத்துல இருக்கக்கூடிய நீதி நியாயங்களை கத்துக்கிட்டு நடக்கிற வழியை பாருங்க. இது கேட்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துறேன். ஆமேன்.